கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா நாம் படிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரத்துல 3 வசனத்தை நாம் படிக்கலாம். 23, 28, 29 3 வசனத்தை நாம் படிக்கலாம். ஹல்லேலூயா. மார்க்கு 9ல 23, 28, 29. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23, 28, 29. 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீர் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிற எவனுக்கும் எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு எப்படிப்பட்டதா இருக்குதா? நம்ம வாழ்க்கைக்கு உதவுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் சொன்னா, ஆண்டவரிடத்துல ஒருவன் வரான். அவன் என்னன்னா தன்னுடைய மகனுக்கு அசுத்த ஆவியினால அவன் கஷ்டப்படுகிறதை நோக்கி அவன் வரான். இப்போ ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தைன்னா, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறார்? இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவர் இருக்கிறாருன்னு, நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்ம மறந்து போகிறோம். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம மறக்க கூடாது. ஏன்னா நம்ம செய்கிற வேலையிலும் சரி, நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, நம்ம வெளியே போனாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடயே வரார். அல்லேலூயா. இதை நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மள என்ன செய்வாரா, போதித்து வழி நடத்துவாராம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவனுடைய மகனுக்கு சரீர சுகம் வேண்டும் என்பதற்காக தேவனிடத்துல வரும்பொழுது அவனுக்கு தேவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்னன்னா, நீ விசுவாசித்தால். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த 28வது வசனத்தை நாம் படிக்கலாம். வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். இப்போ பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கூட இருந்தவர்கள் இந்த சீஷர்கள். இப்போ ஆண்டவர் சொல்லும்போது ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை மறைபொருளாய் இருந்தது. ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அதை வெளியரங்கமாய் அழகா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த சீஷர்களுக்கு எப்படிப்பட்டதா சொல்றாரா, 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புகிறார். நீங்க போங்க, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எதை செய்கிறீர்களோ கேட்கிறீர்களோ அது அங்க கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி அவங்க போறாங்க. போகும்போது இந்த தகப்பனுடைய மகனுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த பிசாசு அவனை விட்டு போகல. அப்போ பாருங்க, அந்த தகப்பனார் என்ன செய்யறாரு, தன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவில வராரு. அவரிடத்துல வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா எல்லாம் கூடும். அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அதெல்லாம் நம்ம கடந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் கிட்ட சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்க இந்த மகனுக்காக ஜெபித்தோம், அப்போ இந்த பிசாசு அவனை விட்டு போகல அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, ரகசியமா ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்துட்டு பிறகு அவர் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு சொல்றாரு. அப்போ பார்க்கலாம், அந்த மகனுக்கு என்ன செய்யறாரு, நீங்க என்கிட்ட கொண்டு வாங்கன்றாரு. அந்த பிசாசு பிடித்த அந்த மகனை அந்த தகப்பனார் கொண்டு வரும்போது அவன் என்ன செஞ்சானா, ஆண்டவரிடத்துல சரணடைகிறான். பிசாசு ஆண்டவர் பாதத்தை
பாதத்துல விழுந்து அவனை அலங்கழிக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனிடத்துல ஒரு பிசாசு பூந்தா அவனுடைய வாழ்க்கையை வெறுமையாய் மாற்றுகிறது, அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறது, அவனுடைய வாலிபத்தின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறது. அவன் என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. அவன் உயராதபடி அவனை என்ன செய்யுது, தரமட்டமாய் அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பிடுங்கி கொள்ளுகிறது. பிசாசு அவனோட வேலை. அல்லேலூயா. இந்த பிசாசு ஒருவனையும் நிச்சயமே விடாது. அல்லேலூயா. தேவனிடத்துல சேரவும் விடாது, அது ஆசீர்வாதமாகவும் மாற்ற முடியாது. அதுதான் பண்ற வேலை பிசாசு. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரிடத்துல அதுடைய வேலை பலிக்காது. அல்லேலூயா. அதுடைய வேலை பலிக்காது. ஏன்னா ஆண்டவர் அது தலையை நசுக்குனாரு. நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து அவரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. இன்றைய தினம் பாருங்க, நம்ம ஆண்டவர் உபத்திரவப்படுகிற நாளா இருக்கிறது. இந்த 40 நாள்ல ஆண்டவர் நமக்காக அசிங்கப்பட்டார். அவர் முகத்துல காரி துப்பினாங்க, அவரை வாரினால் அடிச்சாங்க. நம்ம மெய்யான அன்பு அவர் மேல இருந்தோன்னா அதை நம்ம முன்ன நிறுத்தி பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. நமக்கு ஒரு சின்ன விரல்ல ஒரு அடிப்பட்டாலே, கொஞ்சம் ஊசி குத்தினாலே எவ்வளவு வலி தாங்க முடியாத விளையாடுது. நமக்காக 39 அடி அவர் முதுகுல வாங்கினாங்க. இல்லையா? அந்த அடி ஒன்னொன்னா பயங்கரமா இருக்குமா. அந்த அந்த சவுக்குல அந்த முனையில எப்படி இருக்குமா, எலும்புகள் சொருகி இருக்கமா. அதை அடிக்கும் பொழுது அந்த சதையை பிச்சுக்குன்னு வருமா. அப்ப பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய ரத்தமெல்லாம் நமக்காக சிந்திட்டாங்க. இல்லையா? அப்ப பாருங்க, பிசாசு என்ன செய்யுது, அந்த ரத்தத்துக்கு பயப்படுது. இல்லையா? ஆண்டவரை பார்த்த உடனே அவனை அலங்கழிக்குது. அலங்கழிச்சு என்ன செய்தான், ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டுன்னு ஒரு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனை விட்டு இப்போதே போன்றாரு. அப்போ அவன் கீழே விழுந்து அலங்கழித்து மகா பெரிய சத்தமிட்டு அதை என்ன செய்யுது, அவனை விட்டு அது போகுது. அன்புள்ள தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நீ விசுவாசித்தா தேவன் எல்லாம் உனக்கு பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை தருவார். இல்லையா? இப்போ பாருங்க, 29வது வசனத்தை நம்ம படிச்சோம்னா, அதற்கு அவர், இவனை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ இந்த சீஷர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, ஆலோசனை கொடுக்கிறாரு. நீங்க எல்லா பேயும் ஓட்டிடலாம், ஆனா இவ்வகை பிசாசு உபவாசத்தில் ஜபத்தினாலும் இன்றி வேறொன்றையினாலும் போகாது. ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரகசியத்தை அறிவிக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ரகசியமா இருக்குது. அப்ப பாருங்க, பிசாசுக்கு அது என்ன, அது தெரியும். ஏன்னா ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் தான் அது பயப்படும். இல்லையா? அப்ப பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த பிசாசு இருந்துச்சுன்னா அவங்க நிம்மதியை தொலைக்கிறாங்க, அவங்க பாடுள்ள வாழ்க்கைய வாழ்றாங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவங்க முன்னேறாதபடி அவங்களுடைய நிலைமைய என்ன செய்தான், மாத்தி போடுதான். இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இல்லையா? மத்தேயு சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல நம்ம 4 வசனத்தை படித்து முடிக்கலாம். மத்தேயு 14:24 முதல்ல படிங்க. அதுக்கு அடுத்தது 27, 28, 33. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று அளவிடப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் மலை பிரசங்கம் முடித்த பிறகு தன்னுடைய சீஷர்களை அவர் என்ன செய்யறாரு, வேற ஊருக்கு என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. அனுப்பும் போது, அந்த காலத்துல அனுப்பும் போது அவங்களுக்கு ஆட்டோ கிடையாது, அவங்களுக்கு என்ன செய்ய வண்டி கிடையாது, கார் கிடையாது, பேர்பட்ட வாகனம் எல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க என்ன செய்யணும்,
கடலை கடந்து போகணும், போட்டு வழியாக போகணும், இல்லைன்னா நடந்து போகணும், நடைப்பிரயாணம் தான். அப்போ ஆண்டவர் இப்பேற்பட்ட நடந்து கடலை கடந்து எல்லாம் அவர் வந்து ஊழியம் செஞ்சு நம்மளுக்கு காட்டிட்டு போனார். அல்லேலூயா. அதுல எத்தனை பெரிய பாடுகள் இருக்கும் தெரியுமா? உஷ்ணம் வரும், வெயில் வரும், மழை வரும், குளிர் வரும், இருட்டிடும், கடல் கொந்தளிப்பு வரும், பல பிரச்சனை எல்லாம் அவங்க தாண்டி தான் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க போதிச்சாங்க. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அப்போ அந்த சீஷர்கள் படகுல போகும்போது ஆண்டவர் அனுப்பி விடுறாரு, நீங்க முதல்ல போங்க, நான் வருவேன் அப்படின்ட்டு அனுப்பி விடுறாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு காணப்பட போறாரு. அப்போ இவங்க படகுல அவங்க போகும்போது நடு கடலில அவங்க என்ன செய்யறாங்க, எதிர் காற்று இருந்தபடியா அலையினால அளவுப்பட்டது. அவங்க அலைகள் பலமா இருக்கிறத பார்த்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா பயந்தாங்களாம். ஆனா அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு அவங்க என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, நம்ம என்ன செய்யறோம், முக்கியமானவரை மறந்துடுறோம். அல்லேலூயா. ஏன் நம்ம மறந்துறோம்? ஏன்னா இந்த காரியத்தினுடைய பயம், நம்மள என்ன செஞ்சிருமோ, இந்த நோய் வந்திருக்குது, நம்ம எழுந்து நடப்போமோ, இல்லை அப்படியே படுத்த படுக்கையா போய் நம்ம அப்படியே சேர்ந்துருவோமோ, இல்லை நமக்கு வேலை செய்ய முடியாத நம்ம உட்காந்துருவோமோ, இப்படியாப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வரும்போது நம்ம முக்கியமானதை நம்ம என்ன செய்யறோம், மறக்கிறோம். அதே போலதான் இந்த சீஷர்கள் இந்த அலைகள் எதிர்காற்றினால் அலைகள் அடுத்த உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா பயப்படாங்களாம். அப்ப பாருங்க 27வது வசனத்தை நாம் படிக்கலாம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த அலை அடிக்கிற நேரத்துல ஆண்டவர் கடல் மேல நடந்து வராராம். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு உதவி செய்கிறவரு கடல் மேலேயும் நடந்து வருவாரு, வானத்திலையும் பறந்து வருவாரு. நம்ம கூடயே அவர் என்ன செய்வாரு, இந்த பாடுகளையும் கடந்து வருவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு இருந்துட்டாலே, நினைச்சிட்டாலே, அவரை நம்ம நினைக்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்வாராம், எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் அப்ப அந்த திடன் இல்லாம இருந்திருக்கிறாங்க. அந்த கடலுடைய பதற்றத்துல அவங்க என்ன செய்யறாங்க, திடனை இழக்கிறாங்க, அவங்க பயமற்றவர்களா காணப்படுகிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் குறிச்சு பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. கலங்காதிருங்கள், ஏன்னா நான் உங்களோட இருக்கிறேன். அப்போ இந்த கடைசி காலம் வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் நம்மளோட. அல்லேலூயா. அதனாலதான் நம்மளுடைய ஆத்மாவும் அவரை போலவே உயிர்ப்பிக்குமா கடைசி நாட்கள்ல. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. 28வது வசனத்தை நாம் படிக்கலாம். 28வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அப்ப கூட பாருங்க, பேதுரு மனசுல விசுவாசம் குறைவா இருக்குது. அல்லேலூயா. நீரே ஆனால் ஆண்டவரே பயப்படாத தினங்களுங்க, கலங்காதிருங்கன்னு அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையில கூட அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. ஆண்டவரே, முதல்ல ஆண்டவரேன்னு கூப்பிட்டாரு, அது போதும். ஆண்டவரே நீரே ஆனா உங்களை போலவே நான் கடல்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து வான்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் கண்களை நோக்கி பார்க்கும்போது நமக்கு இடறல்கள் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி அந்த பேதுரு சீஷன் என்ன செய்யறான், நடக்கிறான். நடந்து போகும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே போறான். அவனுக்கு என்ன செய்யுது, கடலுன்னு தெரியல, அலையணும் தெரியல,
செய்யல? கடலை மறந்துட்டான், காத்த மறந்தான், அலைய மறந்தான், எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் இப்ப யாரை பார்த்துட்டு போறான்? ஆண்டவரை நோக்கி போனான். ஆண்டவரை நோக்கி போனான். பாதியில போன உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. அல்லேலூயா. நம்ம எது மேலதான் நடக்கிறோம்? சந்தேகம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி சந்தேகம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகம் என்னைக்கும் வைக்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பேதுரு என்ன செய்யறான்? கடலை நோக்கி பார்க்கறான். ஆண்டவர் கண்களை விட்டு கடலை நோக்கி பார்க்கும்போது அது அலை இருக்கிற அலைவு, அதோடைய ஆழம், அதோடைய சீற்றம் எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்யறான்? பயந்துட்டான் மறுபடியும். அப்ப ஆண்டவர் இருக்கிறான்னு அவரை பார்த்து நந்தப்பேன்னு அவனுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லாத போச்சு. உடனே ஆண்டவர் அற்ப விசுவாசியை எழுந்திருந்து அவனை அப்படியே விடல. அவன் கையை பிடிச்சி தூக்கி எடுத்து அவன் என்ன செய்யறாரு? கொண்டு வராரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் நீ அழைத்து போன விட்டு விடுவதே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா நீ அற்ப விசுவாசியா இருந்தா கூட அவர் என்ன செய்யறாரு? இன்னமும் நான் இருக்கிறேன் கூட, நான் இருக்கிறேன், நீ ஏன் அந்த மாதிரி விசுவாசிக்க மாட்டற? உன் அற்ப விசுவாசியத்தை தள்ளு, விசுவாசி, எல்லாமே நடக்கும், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு திடம் கொள்ளுகிற ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பேதுரு மறுபடியும் கடல்ல மேல நடந்துதான் அந்த போட்டுக்கு வந்து அடையிறாங்க. அப்ப ஆண்டவருடைய கரங்களை பிடித்து நடக்கிறான். அல்லேலூயா. இப்ப நமக்கு எந்த தடைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆண்டவர் கரத்தை பிடிக்கும் பொழுது நம்ம அந்த சூழ்நிலையில என்ன செய்யறோம்? தாண்டி வருகிறோம். அல்லேலூயா. எல்லா துன்பத்தையும் தாண்டி வருகிறோம். அல்லேலூயா. ஏன்னா யார் நம்ம கூட இருக்கிறா? ஏசப்பா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவனுடைய துக்கம் சந்தோஷமா மாறும், உன்னுடைய கவலை நீங்கி போகும், உன்னுடைய வருத்தம் நீங்கி போகும். நீ என்னெல்லாம் பாரமும் உள்ளத்துல வச்சிருந்தியோ, என்னெல்லாம் ஒரு சோதனை நீ வாழும் வாழ்க்கையில வருகிறதோ அதெல்லாம் காணப்படும். இப்ப பாருங்க, பேதுரு என்ன செஞ்சான்? அவருடைய கையை பிடித்து கொண்டு அந்த போட்ல ஏறான். படகு என்ன செய்து அமைதியா போகுது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை இன்னும் படகுல ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆனா நிச்சயமாக எல்லா துன்பத்திலிருந்தும், எல்லா கஷ்டத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை அழகா கொண்டு போக, அக்கறையில சேர்க்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வருகை மட்டும் நம்ம போனோம்னா ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவர் முகத்தை பார்த்து கொண்டு போனதான் நம்ம என்ன செய்வோம்? அவருடைய ராஜ்யத்துல நம்ம கொண்டு போக போறோம். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் முழுவதும் ஆண்டவரே நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவரையிலும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ராஜா இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனமானது அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது ராஜா. அப்பா ஆண்டவரே, இந்த வசனம் ஐயா விசுவாசத்துக்குரியது. ஆண்டவரே, எல்லா விசுவாசத்தினாலே எல்லாவற்றிலும் அவங்கள் ஆண்டவரே ஜெயத்தை காணும்படியாய் உதவி செய்வீராக. அப்பா, குடும்பங்களிலே அப்பா பிரச்சனைகள், நிந்தைகள், பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் விசுவாசத்தினால் அவர்கள் மேற்கொள்ளும்படியாய் நீ உதவி செய்வீராக. அப்பா, வியாதியில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு விலகி போகட்டும். இப்பொழுதே ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களுக்கு பூர்ண சுகத்தை தாரும். வந்தவர்கள் ஆண்டவரை வெறுமையாய் போகாதபடி ஒரு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே உங்களுக்கு கடந்து போகும்படியாய் நீ செய்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் அப்படி பாதபடியிலே வைக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும். துதி கன மகிமெல்லாம் எடுக்கிறேன். எம்மைப்பராகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
தேவன் வருகை மட்டும் உங்களோடும் எங்களோடும் இணைந்திருப்பதாக. ஆமென். Hallelujah. God bless you.